எல்லோருக்கும் வணக்கங்க. உங்கள் ஜீவா பேசுகிறேன். இதுவும் ஒரு ஜோதிட பகுதி தான். சிம்ம ராசிக்கான பலன்கள் ஆண் பெண் இருவருக்குமே, குழந்தைகள் முதல் பெரியவர்கள் வரை அனைவருக்கும் வருகின்ற ஞாயிற்றுக்கிழமை வரை இவை நடப்பதற்கு வாய்ப்புகள் அதிகம். என்னென்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வார்த்தைகளில் கவனம் தேவை, கவனமாக பேசுங்க. ரெண்டாவது, வீட்டில் குடும்பத்தில் அல்லது படிக்கிறவங்களுக்கு, பரீட்சை எழுதிட்டுருக்கவங்களுக்கு கொஞ்சம் என்னன்னு ஒரு தெளிவு எவ்வளோவா இருந்தாலும் ஏதோ ஒரு பக்கம் ஒரு சோர்வும் ஒரு அலட்சியமும் காணப்படும். அதிலிருந்து நீங்கள் விடுபட விநாயகரை வழிபடுங்கள். சரிங்களா? விநாயகரை கும்பிட்டிங்கன்னா உங்களோட சஞ்சலம் குழப்பங்கள் தீரும். சிம்மத்துக்கு, சிம்மராசி ஆண் பெண் குழந்தைகள் முதல் பெரியவர்கள் வரை உங்களுடைய குழப்பம் இருக்கும். கொஞ்சம் சலசலப்பு, கொஞ்சம் சோர்வு இதெல்லாம் இருக்கும். அதுக்கு விநாயகரை வழிபடுங்க. அடுத்து, திருமணம் ஆனவர்களாக இருந்தீங்கன்னா உங்களுக்கும், அதாவது கணவன் மனைவி இதில் யார் வேணாலும் இருக்கலாம். சிம்மமாக அவங்களுக்குள்ள ஒரு எப்படி சொல்கிறது, ஒரு வடிவேல் கோவை சரளா காமெடி சண்டை மாதிரி, அல்லது ஒரு ஈகோ கிராஸு, இந்த மௌனராகம் மோகன் ரேவதி மாதிரி, இப்படி ஏதோ ஒன்று ஓடிக்கிட்டு இருக்கும் இந்த ஞாயிற்றுக்கிழமை வரைக்கும். அதை கொஞ்சம் பார்த்து ரொம்ப கவனமாக கையாளுங்க. திங்கக்கிழமையிலேருந்து சரியாயிடும். சரிங்களா? அதற்கடுத்து, மருத்துவ செலவு, மருத்துவத்தில் அலட்சியம் காட்டுறது வேண்டாம். மருத்துவ செலவு இருக்குது. அதனால் ஹாஸ்பிட்டலுக்கு நீங்களோ இல்லை உங்களை சார்ந்தவர்கள் போகணும் வரணும் அப்படின்னா நிச்சயமாக புறப்பட்டுருங்க. லேட் பண்ணாதீங்க. அது இன்னும் கொஞ்சம் பெருசாக ஆக்கி விட்டுரும். அதனால் உடல் விஷயத்தில், ஆரோக்கியத்தில் ரொம்ப அலட்சியம் காட்ட வேணாம். ஏதோ ஒரு மருத்துவ செலவு சாதாரணது தான், ரொம்ப பெருசாலாம் பயப்பட வேண்டாம். சாதாரண மருத்துவ செலவு இருக்க தான் செய்யும். அதுவும் ஞாயிற்றுக்கிழமை வரைக்கும். அதே மாதிரி செஞ்சிக்கிட்டு இருக்க வேலை செஞ்சிகிட்ருக்கீங்க அப்படின்னா அதில் கூட ஒரு நாட்டம் இல்லாமல் இருக்கும். இதை செய்யலாமா வேணாமா, இதை ஏன் போய் செய்கிறோம் அப்படிங்கிற மாதிரி இருக்கும். அதெல்லாமே சரியாயிடும். எப்போன்னு கேட்டிங்கன்னா, அதுக்கு இன்னும் 1 மாத காலம் இருக்குது. அதை ஒன்றை தவிர மற்ற அனைத்தும் ஞாயிற்றுக்கிழமையோடு நிறைவு பெற்று திங்கக்கிழமை இருந்து இப்போ நீங்கள் பார்த்த எல்லாத்துக்கும் மாறி எல்லாமே நடக்கும். திங்கக்கிழமையிலேருந்து திருப்பங்கள், திகைப்பூட்டும் திருப்பங்கள் காணப்படுகின்ற ராசி சிம்மராசி. சரிங்களா? அதற்கடுத்து திங்கக்கிழமை வரைக்கும் தான். அதனால் கொஞ்சம் தம் கட்டி நீங்கள் பார்த்துக்குவீங்க. பார்க்கக்கூடிய ஆள் தான், அதனால் பாருங்கள். அதற்கடுத்து, உங்களுக்கு எடுத்த உடனே ஒரு விஷயத்தை செய்யலாம் இல்லை பேசலாம் அப்படின்னு சடனாக ஒரு விஷயத்தை பேசிடாதீங்க. சடனாக ஒரு விஷயத்தை கையில் எடுத்துக்காதீங்க. அது உங்களுக்கு சாதாரணமாக தெரியும், ஆனால் செஞ்சு முடிக்கிறதுக்குள்ளே உங்களை படாத பாடுபடுத்திடும். அதே மாதிரி சாதாரணமாக பேச ஆரம்பித்து அது பெரிய அளவுக்கு எல்லோரும் பூதாகாரமாக பண்ணி உங்களை டிஸ்டர்ப் பண்ணுவதற்கு வாய்ப்பு கொஞ்சம் அதிகம். அதாவது உங்களை மூட் அவுட் பண்ணிடுவாங்க. அதனால் பேச்சில் கவனம் எப்போவுமே இருக்கட்டும். தைரியம் யாருக்கும் இப்போ இருக்க காலகட்டத்தில் சொல்லாதீங்க. இந்த குரு பெயர்ச்சி வரும் வரைக்கும் யாருக்கும் தைரியம் சொல்ல வேண்டாம். அதே மாதிரி புது முயற்சியிலையும் புதுசாக ஒரு விஷயத்தில் பணத்தை போடுறேன், புதுசாக ஒன்று ஆரம்பிக்கிறேன் அப்படிங்கிறதும் குரு பெயர்ச்சிக்கு முன்பு வேண்டாம். தெரிஞ்சதை செய்யுங்க. தெரியாத புதிதாக எதுலேயும் இன்வெஸ்ட்மெண்ட் வேண்டாம். இதுதான். ஓகேங்களா? அதற்கடுத்து, திருமண வாழ்வை எதிர்நோக்கி கொண்டிருக்கும் ஆண் பெண் இரு பாலருக்குமே முயற்சி பண்ணுங்கள். சித்திரை முதல் நாள்லேருந்து உங்களுக்கு அனுகூலமான பதில்கள் வரும். அதாவது வீட்டில் வரன் பார்த்துக்கிட்டு இருந்தாலும் சரி, வீட்டார் இல்லை நானே தான்ப்பா எங்கள் வீட்டில் பெரிய ஆள், நானே தான் பார்த்து பண்ணிக்கணும் அப்படின்னுட்டு இருக்கவங்களுக்கும்
அதுக்கான வாய்ப்புகள் அதிகம். பார்க்கலாம், பாருங்கள். உங்களுக்கு திருமண விவாகம் நடப்பதற்கு அந்த இப்போ விவாதம் வந்துக்கிட்டு தான் இருக்கும். திருமணம்னாவே ஒரு 100% இன்பத்தோட சந்தோஷத்தோட செய்ய முடியாது. சின்ன சின்ன கேள்வி பதில், சின்ன சின்ன விவாதங்கள் இருக்கும். விவாகம்ங்கிற திருமணத்துக்கு விவாதம் இருக்கும். என்னப்பா விவாதம்னு குழப்புற ஒரு எழுத்து தானே வித்தியாசம் அப்படின்னா, விவாகம் அப்படிங்கிறது திருமணம், விவாதம் என்கிறது வாதம். அது இருக்க தான் செய்யும். எங்கே கல்யாண பேச்சு ஓடிக்கிட்டு இருக்கோ அங்கே கொஞ்சம் தேவையற்ற பேச்சும் தேவையற்ற விவாதங்களும் ஓடும். அதனால் நீங்கள் அந்த தேவையில்லாத பேச்சுக்கு அதிக முக்கியத்துவம் கொடுக்காதீங்க. நம்ம கருத்தில் கண்ணும் கருத்துமாக இருக்கணும் அப்படிங்கிறது தான் சொல்ல வரோம். ஆக மொத்தம் நீங்கள் ஞாயிற்றுக்கிழமை வரைக்கும் நீங்கள் சமாளித்து எப்படியும் வந்துடுவீங்க. அதே போல் இப்போ எப்படி சமாளிச்சிங்களோ அதே மாதிரி சமாளிச்சுக்கிட்டு வாங்க. கண்டிப்பாக திங்கக்கிழமையிலேருந்து உங்களுக்கு திருப்பங்கள் காத்துக்கிட்டு இருக்கு. சரிங்களா? இதுதான் சிம்ம ராசிக்கு நாம் பார்த்து சொல்ல வந்த தகவல்கள். ஓகேங்களா? இந்த சிம்மத்தை பற்றி இவ்வளோ தூரம் சொல்லிட்டாலும் இன்னொரு விஷயம் இருக்குது சிம்மத்தை பற்றி, அதை சொல்லிடுறேன். இவங்களோட புத்தி வந்து ரொம்ப ஷார்ப்பு. ஆனால் உங்களுக்கு கட்டத்தில், உங்களோட ராசி கட்டத்தில், இப்போ வரைக்கும் சொன்னது இந்த வாரத்துக்கான பலன். ஆனால் உங்கள் ராசி கட்டத்தில் ஒரு விஷயத்தை வந்து கவனிச்சுக்குங்க. உங்கள் லக்னத்தில் ராகுவோ கேதுவோ செவ்வாவோ சூரியனோ சனீஸ்வரரோ சிம்ம ராசியில் பிறந்தவங்களுக்கு இருந்தால் நீங்கள் கொஞ்சம் இந்த இப்போ சனி பயிற்சி இப்போவா அப்போவான்னு பல கேள்வி ஓடிக்கிட்டு இருக்கு. அது எப்போவா இருந்தாலும் அதை பற்றி பிரச்சனை இங்கே இல்லை. உங்களுக்கு லக்னத்தில் சனி அல்லது ராகு அல்லது கேது அல்லது சூரியன் அல்லது செவ்வாய் இவங்க இருக்கிறவங்க லக்னத்தில், உங்கள் லக்னம் எதுவாக வேணாலும் இருக்கலாம், ஒருவேளை சிம்ம ராசி சிம்ம லக்னமாக கூட இருக்கலாம், அவங்களுக்கு இது பொருந்து. சிம்ம லக்னம் இருப்பவர்களுக்கு கவனம் தேவை. லக்னத்திலேயே இந்த கிரகங்கள் இருந்தால் இன்னும் ஒரு 10 மாத காலத்திற்கு கவனம் தேவை. அடுத்தது ராசி, சிம்ம ராசி. ராசியில் வந்து உங்களுக்கு ராகு அல்லது கேது செவ்வாய் சூரியன் இப்படி சனீஸ்வரர் இருந்தால் நீங்களும் கவனமாக இருக்க வேண்டிய காலகட்டம் உங்களுக்கு. அதற்கடுத்து உங்களோட ராசி சிம்ம ராசி சிம்ம லக்னம் எது வேண்டுமானாலும் இருக்கலாம். விதண்டாவாதத்திற்குள் நுழையாதீங்க. வேண்டா வெறுப்பாக பேசுனா கூட அதுக்குள்ளெல்லாம் போய் நீங்கள் தலையிடாதீங்க. முடிஞ்ச அளவுக்கு சரிங்க அப்படின்னு தாழ்ந்து புரிஞ்சுக்கிட்டு அப்புறம் பேசிக்கலான்னு தவிர்த்துடுங்க. அதுவே ராசிக்கு அடுத்த இடத்துல உங்கள் சுய ஜாதகத்தில் கேது இருக்கார் அல்லது ராகு இருக்கார் அப்படின்னாலும் நீங்கள் வாகனத்தில் குடும்பத்தில் பேச்சு காசு பணம் விஷயத்தில் கவனமாக இருந்துக்குங்க. இது உங்கள் சுய ஜாதகத்தில் பார்த்து நீங்கள் தெரிஞ்சுக்க வேண்டியது. முன்னால் சொன்னது இந்த வாரத்துக்குள்ளே நடக்கக்கூடிய சம்பவம் அதெல்லாம். சரிங்களா? இப்படி முடிந்தவரை இதை உங்களால் முடிஞ்சு இதை நீங்கள் ஃபாலோ பண்ணுறீங்க அப்படின்னா உங்களுக்கு நேரம் நல்லா இருக்குன்னே அர்த்தம்னு வச்சுக்கோங்க. செய்ய முடியல அப்படின்னா நல்லா இல்லைன்னு அர்த்தம் இல்லை, முயற்சி பண்ணுங்கள், செய்யலாம். ஓகேங்களா? சிம்மராசிக்கு இந்த புதன் வியாழன் வெள்ளி சனி ஞாயிறு இந்த நாட்களில் இந்த மாதிரி முன்ன பின்ன சுணக்கமும் ஒரு தளர்வான ரொம்ப ஸ்லோவாக போகிற மாதிரி ஒரு என்னப்பா ஒரு ரிலீஃப் இல்லையா அப்படிங்கிற மாதிரி போகும். ஆனால் திங்கட்கிழமை சித்திரை 1 சூரியன் வந்து வெளியே ஏறுகிறார். உங்களோட அஷ்டமாதிபதியாக அங்கே உட்காந்துட்ருக்கார். அஷ்டமத்தில் போய் உட்காந்துட்டார். உங்களோட அதிபதி சிம்மத்துக்கு அதிபதி வந்து 8ல் இருக்கார். இப்போ அடுத்து 9க்கு போவார். சரிங்களா? அங்கே திங்கட்கிழமை போயிடுவார். அதுக்கப்புறம் உங்கள் காட்டில் மழை தான். நீங்கள் எதெல்லாம் செய்கிறதுக்கு தயங்கினீங்களோ அதெல்லாம் துணிச்சலாக செய்வீங்க. அது உங்களுக்கு சக்ஸஸையும் கொடுக்கும் சித்திரை 1லேருந்து. அதனால் தமிழ் புத்தாண்டு வரைக்கும் கொஞ்சம் இருக்கிறத அட்ஜஸ்ட் பண்ணி இந்த 5 நாட்களுக்கு நகர்த்துங்க. பார்த்துக்கலாம். வெற்றி உங்கள் பக்கமே. சரிங்களா?
எல்லோருக்கும் நன்றி வணக்கம். ஆனால் அந்த சுய ஜாதகத்தில் லக்னத்திலேயோ ராசியிலையோ கிரகங்கள் இருந்தால் இன்னும் நீங்கள் 10 மாத காலம் கவனத்தோடு இருங்க. குரு பெயர்ச்சி வரைக்கும் இப்போதைக்கு கவனத்தோடு இருக்கிறது, புது முயற்சி பண்ணாமல் இருக்கிறது நல்லது. சரிங்களா? எல்லோருக்கும் நன்றி வணக்கம். வாழ்த்துக்களுடன் உங்கள் ஜீவா.